ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மீனத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு 11ஆம் பாவம் மீனம் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சனி இங்கே அமர்ந்திருக்கிறதுனால லாப சனியாக வரார். லாப சனியாக வரவர் என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு அபரிவிதமான லாபம் அப்படின்றத கொடுக்க போகிறார். பொதுவாக ரிஷபம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் குறிப்பாத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லு விட்டுறத அர்ஜுனனை சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் மரம் தெரிஞ்சிச்சான், கிளை தெரிஞ்சிச்சான், இலை தெரிஞ்சிச்சா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்களாம் கௌரவர்கள். பாண்டவர்களும் ஒவ்வொன்று சொன்னாங்க. ஆனால் அர்ஜுனன் மட்டும் என்ன சொன்னா, அங்கே பாருங்க ஒரு குட்டி குருவி இருக்குது, அந்த குருவினோட கண்ணுக்கு நான் குறி வைக்கிறேன் அப்படின்னா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லுக்கு விஜயன் அப்படின்னு இன்றளவும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். நம்மளுக்கு பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் கைக்கு வருமா? எங்கள் குடும்பம் பெரிய வசதியான குடும்பங்க. எங்கள் கூட பிறந்த அதாவது எங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் நல்லா பிரித்து கொடுத்துறாங்க எங்கள் மாமனார் மாமியார்லாம். எங்கள் மாமியார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் இறந்துட்டார், எங்கள் மாமியார் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலைங்க. நகை நட்டில் எனக்கு வர வேண்டியதுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறவங்களா இந்த காலகட்டத்தில் எது காலேஜ் படிக்கிறவங்க உங்களுக்கும் அதாம்மா சரிங்கம்மா, நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எங்களுக்கு எப்படி இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காதீங்க அப்படின்னு தான் நான் முதலேருந்தே சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ நாள் ஹோம் மேக்கராக தயவு செஞ்சு ஒரு குட்டி பிஸ்னஸ் உமனாக மாறுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் உமனாக மாறுறீங்க அப்படின்னா உங்களோட முழு திறமையும் வரும். ஃபேமிலிக்காக நீங்கள் பேக்கப் பண்ணலாம். அதே மாதிரி பிள்ளைங்களே நம்மக்கிட்ட காசு இருந்தால் தானே மதிக்குது. அதனால பிஸ்னஸ் உமனாக மாறுங்க. நோ ஹவுஸ் ஒய்ஃப் என் ரிஷபம் இனிமேல் பட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி பலன்கள் தான்மா பார்க்க போகிறோம். என்னம்மா சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டுட்டாங்களே, 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆனார் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ பார்த்தோமே, நீங்கள் கூட பேசியிருந்தீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியை வச்சே பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, திருக்கணித பிரகாரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சியானார். ஆனால் வாக்கிய பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 6/3/2026 தான் வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லையும் வாக்கிய பஞ்சாங்கம் தாம்மா ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் இப்போ தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போன மாதம் அதுக்கு முன் மாதம் அந்த போன வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் அக்டோபர் இந்த மாதிரிலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஜாதகம் எழுதும்போது எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க. ஏன்னா இன்றளவும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. மீதி பகுதி பர்சனாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைம்மா எங்களுக்கு திருக்கணித பிரகாரமே எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகுது, நாங்களே வந்து என்ன பண்ணுறோம், இந்த திருக்கணித பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். இப்போ இது வரைக்கும் இப்போ வாக்கிய பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்? 2 பஞ்சாங்கமும் கரெக்டு தானா அப்படின்னா, வாக்கியம் அப்படின்றது நம்மளோட சித்தர்களும் ரிஷிகளும் நம்மளோட மூதாதையர்களும் ஃபாலோ பண்ண ஒரு பஞ்சாங்கம். ஆனால் இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். 2மே ஃபாலோ பண்ணலாம், எதுவும் தப்பு இல்லை. ஆக எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சியை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது தெளிவாகணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஆக இந்த 6/3/2026 கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கிய பிரகாரம். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மீனத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு 11ஆம் பாவம் மீனம் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சனி இங்கே அமர்ந்திருக்கிறதுனால லாப சனியாக வரார். லாப சனியாக வரவர் என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு அபரிவிதமான லாபம் அப்படின்றத கொடுக்க போகிறார். பொதுவாக ரிஷபம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் லார்ட் ஆஃப் 9 and 10, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். விதி கிரகம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபன், லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கான். அப்படின்னும் போது ரிஷபம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும்.
ரிஷபம் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களா கிடையாது இல்லைங்களா? ரிஷபத்தினோட சிம்பலே காலை. நாங்கள் எவ்வளோ நாளும் உழைப்போம், எவ்வளோ அடி அடித்தாலும் தாங்குவோம், அன்பு மட்டும் இருந்தால் போதும். எங்களை செருப்பால் அடித்தா கூட வாங்கிப்போம், அன்பாக எங்களை கூப்பிட்டு செருப்பால் அடித்தா சந்தோஷமாக வாங்கிப்போம். இதுதான் ரிஷபம். சரி, இது ரிஷபத்தினோட பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமான நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அன்பு, லவ்வு இது எல்லாத்தையும் நம்ம ஓரம் கட்டி வச்சிடணும். ரொமான்ஸு, இந்த அன்கண்டிஷ்னல் லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு, அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே ரிஷபம் இது உங்களுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வேலை அப்படின்றது செய்யணும். நம்ம வேலைன்னு ஒன்று செஞ்சால் தானே நம்ம லாபம் அப்படின்னு வரும். நிறைய ரிஷபராசி என்பர்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறீங்க, அம்மா நாங்கள் எந்த வேலையும் செய்யறது இல்லைம்மா, வீட்டில் இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா அவங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கான அத்தனை பிராப்தமும் இருக்க ஜாதகமாக இருக்கும். ஏம்மா உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்குமே, நான் படிச்சிருக்கேம்மா, குழந்தைங்களுக்காக நான் விட்டுட்டேன், எங்கள் வீட்டுக்கார் வேணான்ட்டாரு விட்டுட்டேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஜாதகமாக இருந்தாலும் சரி, இல்லை எங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருக்குமா, ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஜாதகமாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் ஜாதகம் பாருங்கள். ஜாதகம் பார்த்து என்ன தொழில் நீங்கள் செஞ்சால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக டெவலப் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி. நாங்கள் பெரிய ரேஞ்சில் தொழில் செய்யணும்னு இல்லை, ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி, இதில் வீட்டில் இருந்தே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் தொழில் மாதிரி நம்மளுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த தொழில் செய்கிறீங்க அப்படின் போது நம்ம தெரியாமல் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்ணை முழுசும் கட்டிட்டு கல்லுங்களை தூக்கி அடிக்கிறது. மாங்காய் உழுந்தா உழும், இல்லை போகிறவங்க மண்டை மேலே விழும். ஆனால் நம்ம ஜாதகம் பார்த்து எக்ஸாக்டாக கணிச்சி செய்யறது அப்படின்றது குறிப்பாத்து நம்ம பார்த்திங்கன்னா அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த குறிப்பாத்து பார்த்திங்கன்னா வில்லு விடுறது அர்ஜுனனை சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் மரம் தெரிஞ்சிச்சான், கிளை தெரிஞ்சிச்சான், இலை தெரிஞ்சிச்சா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்களாம். கௌரவர்கள் பாண்டவர்களும் ஒவ்வொன்று சொன்னாங்க. ஆனால் அர்ஜுனன் மட்டும் என்ன சொன்னா, அங்கே பாருங்க ஒரு குட்டி குருவி இருக்குது, அந்த குருவினோட கண்ணுக்கு நான் குறி வைக்கிறேன் அப்படின்னா. இதுதான் பார்த்திங்கன்னா வில்லுக்கு விஜயன் அப்படின்னு இன்றளவும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு அவனுக்கு திறமை. சரி, இப்போ எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு எது ஒத்து வருமோ அதை கரெக்டாக செய்கிறோம் அப்படின்போது கிளிக் ஆகிடும்மா. புரியுதுங்களா? ஆக ரிஷபம் தயவு செஞ்சு தொழில் செய்கிறவங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவீங்க. இது வரைக்கும் நான் தொழிலே செய்யலாமா அப்படின்றவங்களும் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு தொழில் அப்படின்றது செய்யுங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு பெண்கள் காசு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்கள் எப்படியும் ஏதோ ஒரு தொழில் செய்வாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திறமை இருக்குது, திறமையே இல்லை அப்படின்னாலும் நம்மளால் முன்னேற முடியும். இப்போ காலகட்டம் நீங்கள் பார்த்திங்கன்னா திறமை இருக்கவங்க தானே பெரிய ஆளாக இருக்காங்க, எதுவுமே தெரியாதவங்க தான் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. ஆக தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்கிறேன்? லாபஸ்தானத்தில் சனி உழைச்சா காசை கொடுத்துருவோம், உழைக்க நம்ம ரெடின்னா காசு கொடுக்க அவன் ரெடி. அதுக்கும் மேலே சனியினோட பார்வை பாருங்கள் 1, 5, 8 பார்க்குது, நம்மளோட சுயஸ்தானத்தை பார்க்குது. நமக்கு ஒரு விதமான மந்த நிலை அப்படின்றது வரும். உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி மந்த நிலை அப்படின்றது வரும். அதே மாதிரி விட்டேத்தியான ஃபீலிங், என்னடா இது வாழ்க்கை, ஏண்டா வாழறோம், எதுக்கு தான் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் தோணும். இது சனி ஏற்படுத்துவோம். அதையும் மீறி ரிஷபம் உழைக்கிறதுக்காக தான் நம்மளோட வாழ்க்கை, சாதிக்கிறதுக்காக தான் நம்மளோட வாழ்க்கை. அன்பு, காதல், இந்த ரொமான்ஸு, அன்கண்டிஷனலோ இதெல்லாம் தூக்கி வச்சிடணும். இதுக்கு இல்லை நம்ம வாழ்க்கை அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் இதை ரிப்பீட்டடாக சொல்லுவேன். ஸோ இந்த முறையும் நான் சொல்ல விருப்பப்படல, அதாவது சொல்லாமல் இருக்க விருப்பப்படல, அதனால் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து பாருங்கள், இந்த மந்த நிலை அப்படின்றது வரும், விட்டேத்தியான ஃபீலிங் வரும். அது அடிக்கடிக்கு நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? வாரத்தில் 7 நாள்னா 7 நாளும் வரும். அதனால அது நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் ஒரு கல் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும், அதை தூக்கி விட்டு போட்டுருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறேன். நம்மளுக்கு பூர்வீக சொத்து, பத்து, வீடு, வாசல் ஏதாவது இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் கைக்கு வரும்மா. எங்கள் குடும்பம் பெரிய வசதியான குடும்பங்க. எங்கள் கூட பிறந்த அதாவது எங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் நல்லா பிரித்து கொடுத்துறாங்க எங்கள் மாமனார் மாமியார்லாம். எங்கள் மாமியார் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் இறந்துட்டார், எங்கள் மாமியார் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலைங்க. நகை நட்டில் எனக்கு வர வேண்டியதுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறவங்களா இந்த காலகட்டத்தில் ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அந்த பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட குணாதிசயங்களில் கொஞ்சம் மாற்றம். குழந்தை என்னம்மா ரொம்ப சூப்பராக திருந்திடுமா, பக்காவாக ஆகிடுமா, இந்த காலகட்டத்திலம்மா குழந்தைங்கள நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே முடியாது. சரிங்களா? இது கலிகாலம். எப்பயுமே பெற்றவங்க பிள்ளைங்களுக்காக ஓடியாடணும். பிள்ளைங்க பார்த்திங்கன்னா பெற்றவங்களுக்காக எல்லளவும் செய்ய மாட்டாங்க. அதுதான் கலிகாலம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? குழந்தைங்க கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு வேண்டாம். ஆனால் குழந்தைங்க ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரி இருப்பாங்க. எப்படி? என் நெஞ்சு மேலே 3 பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 பாறாங்கல்ல இறக்கி வச்சுட்டாங்க. இப்போ ஒரே ஒரு பாறாங்கல் தான் இருக்குது, ஆனால் பாறாங்கல் இன்னும் இருக்குது. அந்த மாதிரி குழந்தைங்க சார்ந்து ஒரு விதமான மன கஷ்டம் இருக்கும், ஆனால் பெருத்த ரிலீஃப் அப்படின்றது இருக்கும். பொய்யா உங்கள் பசங்க திருந்திடுவாங்க, அப்துல் கலாம் மாதிரி ஆகிடுவாங்க அப்படிலாம் நான் சொல்ல விருப்பப்படலாமா. உள்ளதை உள்ளபடியே சொல்லும், அதாவது உள்ளதை உள்ளபடியே காட்டும் கண்ணாடி போல தான் நான் எப்பயுமே சொல்லுவேன்.
ஆக உண்மையை சொல்கிறேன். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரஸிஸ், அந்த மாதிரி ஹிடன் பொதுவாக வந்து உறவு முறைகளே மறைமுக உறவு முறைகள் அப்படின்றது நிறைய ஜாதகத்தில் நாங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப்ஸு, சீக்ரஸிஸ்லாம் இருக்குது அப்படின்னா வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னு தான் நடக்கும். கவலைப்படாதீங்க, சரிங்களா? இது பொதுவான பலன். ஆக ரிஷபம் எப்படி இருக்குது? எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சரிம்மா, நாங்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற ரிஷபராசி பிள்ளைங்க, எங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்ணுங்களா நல்லா படிச்சிங்களானா, ஓரளவுக்கு படிச்சிங்களானா கூட போதும் கண்ணுங்களா, நீங்கள் நல்லா அழகாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? காலேஜ் படிக்கிறவங்க உங்களுக்கும் அதாம்மா. சரிங்கம்மா, நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காதீங்க அப்படின்னு தான் நான் முதலேருந்தே சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ நாள் ஹோம் மேக்கராக, தயவு செஞ்சு ஒரு குட்டி பிஸ்னஸ் உமனாக மாறுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் உமனாக மாறுறீங்க அப்படின்னா உங்களோட முழு திறமையும் வரும். ஃபேமிலிக்காக நீங்கள் பேக்கப் பண்ணலாம். அதே மாதிரி பிள்ளைங்களே நம்மக்கிட்ட காசு இருந்தால் தானே மதிக்குது. அதனால பிஸ்னஸ் உமனாக மாறுங்க. நோ ஹவுஸ் ஒய்ஃப் இன் ரிஷபம் இனிமேல் பட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 2.5 வருஷத்துக்கு. சரி அம்மா, நாங்கள் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் ரிஷபம்மா. சூப்பர். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் அப்படின்றது உண்டு. உங்களோட உழைப்பு உங்களோட ஹையர் அஃபிஷியலுக்கு தெரிய வரும். சின்ன அளவிலேனும் மாலை, மரியாதை, அவார்டு, ரிவார்டு அப்படின்றது உண்டுமா ரிஷபத்துக்கு. கவலைப்படாதீங்க. சரிம்மா, இப்போ எங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 70 75 எங்களுக்கு சனி பகவான் என்ன கொடுப்பாரு? நம்ம என்ன இந்த 75 வயசில் 80 வயசில் நம்ம என்னம்மா எதிர்பார்ப்போம்? நம்ம குழந்தைங்க, நம்ம பேரம்பேத்தி நம்மக்கிட்ட வராதா? நம்ம பசங்க வந்து என்னம்மா சாப்பிட்டியான்னு கேட்காத, அந்த பாசத்தை மட்டும் எதிர்பார்ப்போம். அந்த பாசம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. கோயிலில் போயிட்டு சிவ வழிபாடு பண்ணுங்கள். எப்பயுமே சனிக்கு சிவ வழிபாடு தான்மா. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா சிவன் கோயிலில் போய் உட்காருங்க. சும்மா போய் உட்காருங்க. நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. அம்மா, நாங்கள் திருநங்கைகள்மா, திருநம்பிகள்மா, எங்களுக்கு எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குது. 2.5 வருஷம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நேர்மை அப்படின்றத ஒன்று மட்டும் கையாளுங்க எந்த வேலை செஞ்சாலும் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் உடல் ஊனமுற்றோர், மாற்றுத்திறனாளிகள், எங்களுக்கு எப்படி இருக்குது? சனி ஆல்ரெடி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தாங்க இருப்பான். ஏன்னா சனியே வந்து பார்த்திங்கன்னா முடவன். அப்போ உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 10% செய்கிறான் அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து 50% செஞ்சிடுவான். ஸோ ஹார்ட் ஒர்க் உங்களை வந்து மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? ஆக ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். ஆக இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உங்கள் ராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 50%. உங்கள் சுய ஜாதகம் பகுதி 50%. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசை நடக்குது, தசநாதன் வலுத்து இருக்கான் அப்படின்னா 100க்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது வரும்மா. இப்போ தசநாதன் வலுவடைஞ்சி இல்லை ரொம்ப வந்து வீக்காக இருக்கா, இல்லை கெட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது ஏறக்குறைய 30 to 40% பலன் அப்படின்றது ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுமா? நாங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கணும். இப்போ வீடு கட்டணும், இல்லை திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும், குழந்தை ஐவிஎஃப் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் கூடலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் செய்வினை ஆற்றல் இருக்கா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம், தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல, இதுக்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறாங்க. இது கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். ஆக இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாமா? ஆக உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட வந்து அனலைஸ் பண்ணிக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.